ஒரு கனவு உங்களை பயமுறுத்துது. நீங்க எழுந்ததும் ரிலீஃப் ஃபீல் ஆகுது. அது நார்மல் கனவு. ஆனா ஒரு கனவு மீண்டும் மீண்டும் வருது. அதே சீன், அதே பயம், அதே ஹெல்ப்லெஸ்னஸ். விழிப்பு வந்த பிறகும் கூட அந்த ஃபீலிங் போகல. அது நார்மல் கனவு அல்ல. அது ட்ராமா ட்ரீம் ஆக இருக்கலாம். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இன்று அதை தெரிந்து கொள்ளலாம். நார்மல் ட்ரீம்னா என்ன? நார்மல் ட்ரீம்னா ரேண்டமா ஃபியர் வரும். சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். சில நாளில் மறந்து போகும். ஸ்ட்ரெஸ் பீரியட்ல அதிகமாக வரும். பிரெயின் எமோஷனல் ப்ராசஸிங் செய்யும் பொழுது டெம்பரவரி ஃபியர் சிமுலேஷன் உருவாகும். மார்னிங்ல எழுந்ததும் அது ஒரு கனவுதான்னு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா ட்ராமா ட்ரீமா இருந்தா ரியல் லைஃபோட ஒரு ஈவெண்ட் கனவு கூட கனெக்ட் ஆகி இருக்கும். சேம் சீன் ரிப்பீட் ஆகும். டீடைல்ஸ் கிளியராக தெரியும். எமோஷனல் இன்டென்சிட்டி குறையாது. லாங் பீரியட்ல தொடரும். பிரெயின் அந்த பெயின்ஃபுல் மெமரியை கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ண முடியாமல் லூப்ல வைத்திருக்கும். ரெம் ஸ்டேஜ்ல பிரெயின் இன்டிகிரேஷன் பண்ண முயற்சிக்கிறது. ஆனா ட்ராமா மெமரி ஃப்ராக்மெண்டாக ஸ்டோர் ஆகி இருக்கும். அதனால் தான் ட்ரீம் ரிப்பீட் ஆகும். நார்மல் கனவுல அமிக்டாலா ஆக்டிவா இருக்கும். ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆகும். ஆனா ட்ராமா ட்ரீம்ல அமிக்டாலா ஓவர் ஆக்டிவாக காணப்படும். ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரெகுலேட் செய்ய முடியாது. மெமரி இன்டிகிரேஷன் இன்கம்ப்ளீட் ஆகும். அதனால் தான் எமோஷனல் சார்ஜ் விழித்த பிறகும் ரெடியூஸ் ஆகாது. சிம்பிளா சொல்ல போனா நார்மல் கனவுன்னா அதுல பயம் ஓவராக இருக்கும். மார்னிங் எழுந்தவுடன் ரிலீஃப் கிடைக்கும். ரிப்பீட் ஆகாது. ஆனா ட்ராமா ட்ரீமா இருந்தால் ஃபியர் இருக்கும். ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும். விழிப்பு வந்த பிறகும் பாடியில ரியாக்ஷன் இன்டென்ஸ் ஆக இருக்கும். சேம் கனவு ரிப்பீட் ஆகும். டே டைம்லயும் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். நார்மல் கனவு உங்களை ட்ரெயின் பண்ணும். ட்ராமா ட்ரீம்னா அது உங்க பிரெயின் ஸ்டக் ஆனதுக்கான சிக்னல். ஸ்டக்னா புரோக்கன்னு அர்த்தம் இல்லை. ப்ராசஸிங் இன்கம்ப்ளீட்னு அர்த்தம். பிரெயின் முயற்சி செய்கிறது, ஆனால் சப்போர்ட் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பயங்கர கனவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ரிப்பீட் ஆகிற எமோஷனல் வெயிட் குறையாத கனவு இருந்தா அது வீக்னஸ் இல்ல, அது அன்ரிசால்வ்டு மெமரி. பிரெயின் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புது. இக்னோர் பண்ணலாமா அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீடியோல ட்ராமா ட்ரீம் வந்தால் பிரெயினை எப்படி காம் பண்ணுவது என்பதை நியூரோ சயின்ஸ் மற்றும் பிராக்டிகல் ஸ்டெப்புடன் பார்க்கலாம். அதனால் உங்க கனவு உங்களை பயமுறுத்தல, அது உங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்குது. இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.